அன்புள்ள பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய விழாவிலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் KN நேரு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் அவர்களே, பெருநகர சென்னை மாநகராட்சியுடைய மேயர் திருமதி பிரியா அவர்களே, துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்களே, முதன்மைச் செயலாளர் திரு கார்த்திகேயன் IAS அவர்களே, ஆணையர் திரு குமர குருபரன் IAS அவர்களே, மேலாண்மை இயக்குநர்கள் திரு வினய் IAS அவர்களே, திரு சமீரன் IAS அவர்களே, திரு மதுசூதனன் ரெட்டி IAS அவர்களே, இயக்குனர் திரு பிரதீப்குமார் IAS அவர்களே, அரசு உயர் அலுவலர்களே, பணி நியமன ஆணைகளை பெற்றிருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினுடைய இனிய நண்பர்களே, உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகளே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். என்னுடைய உரையை தொடங்குவதற்கு முன்னால தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். நேற்று இரவிலிருந்து இதுதான் டாக் ஆஃப் த டவுன், ஏன் டாக் ஆஃப் த நேஷனல் என்றே இதுதான். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காடா அதிகரிச்சிருக்கு என்பதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. தமிழ்நாட்டோட பொருளாதார வளர்ச்சி பெரும் உச்சத்தை தொட்டிருக்கு. 14 ஆண்டுகளுக்கு பிறகு, அதாவது மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில தான் இரட்டை இலக்க அந்த வளர்ச்சியை இன்றைக்கு தமிழ்நாடு எட்டியிருக்கு.